வயதுதான் 88. ஆனால் அவரது இனிமையான குரலுக்கு எப்போதும் வயது 18 தான். அப்படி ஒரு இளமை குரலுக்குச் சொந்தக்காரரான ஜானகி அம்மா ஆண் குரலிலும் அற்புதமாக பாடி ரசிக்க வைத்தவர். இசை ஞானி இளையராஜா இசை அமைப்பாளராக அறிமுக பாடலை பாடி இசை ஞானியின் இசையை மூலை முடுக்கெல்லாம் ஒலிக்கச் செய்த குரல். சங்கத்தில் பாடாத கவிதை, செந்தூர பூவே காற்றில் எந்தன் ஜீவன், தென்றல் வந்து தீண்டும் போது சின்ன தாயவள் காதல் கடிதம் தீட்டவே, சின்ன சின்ன வண்ணக்குயில் என தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சிங்களம், வங்காளி, சமஸ்கிருதம், ஒரியா, குஜராத்தி, ஆங்கிலம், கொங்கினி, துளு, சௌராஷ்டிரா, ஜெர்மன், பஞ்சாபி என 17 மொழிகளில் சுமார் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். இளமை ததும்பும் பெண் குரலில் மட்டுமல்ல, கம்பீரம் நிறைந்த ஆண் குரலிலும் பாடி அசத்தியவர் ஜானகி அம்மாள். அதுவும் ஒரு மேடையில், கொஞ்சம் நேரம் நான் சுசீல் அம்மாவோட லவ்வரா மாறப் போறேன் என சிரித்தபடி ஜானகி அம்மா கூற, சுசீல் அம்மாவும் வெட்கத்தோடு சிரிக்க, ஏன் அப்படி ஜானகி அம்மா சொன்னார் என ரசிகர்கள் சஸ்பென்ஸோடு பார்த்து கொண்டிருந்த அடுத்த நொடியே அது புரிய ஆரம்பித்தது. அன்பேவா படத்தின் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடலை சுசீல் அம்மாவின் குரலில் சுசீல் அம்மாவே பாட, டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் குரலில் ஜானகி அம்மா சிரித்தபடி பாட, பி.பி. ஸ்ரீனிவாசும் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பார்வையாளர்களாக அமர்ந்து பிரமித்து கைத்தட்டி பாராட்டி சிரிக்க, அரங்கமே அதிர்ந்து போன அந்த அற்புத மொமெண்டை யாரும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண் குரலில் தத்ரூபமாக பாடியிருப்பார். ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் பிறந்த எஸ். ஜானகி 1957 விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் பாடியதன் மூலம் தனது இசை பயணத்தை தொடங்கியவர். தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநில அரசுகளிடம் இருந்து 33க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளை பெற்ற இவர் 4 தேசிய விருதுகளையும் வென்றுள்ளார். சிறு வயதிலேயே இசையில் ஆர்வம் இருந்ததால் நாதசுர மேதை பைடிசாமி என்பவரிடம் முறையாக இசை பயிற்சியை பெற்ற இவர் அகில இந்திய வானொலி 1956 பாட்டுப் போட்டி ஒன்றை நடத்திய போது அதில் கலந்து கொண்டு அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்திடம் பரிசு பெற்றார். ஜானகியின் வாழ்க்கையில் கொஞ்சம் சலங்கை திரைப்படம் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. எஸ்.எம். சுப்பையா நாயுடு இசையில் காரக்குறிச்சி அருணாச்சலத்தின் நாதஸ்வர இசையோடு இணைந்து இந்த படத்திற்காக இவர் பாடிய சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் மிகவும் பிரபலமடைந்தது. கமர்ஷியல் சாதனை படைத்த அந்த பாடலை தொடர்ந்து ஜானகிக்கு பரவலாக வாய்ப்புகள் வர ஆரம்பித்தாலும், தமிழில் அவரை புகழின் உச்சிக்கு எடுத்துச் சென்ற படம் என்றால் அது இசைஞானி இளையராஜா இசையில் இவர் அன்னக்கிளி திரைப்படத்தில் பாடிய பாடல்கள்தான். அந்த படத்திற்காக இவர் பாடிய அனைத்து பாடல்களுமே ஹிட் என்றாலும், அன்னக்கிளி உன்னை தேடுதே என்று தொடங்கும் பாடல் இவருக்கு தனி ஒரு அடையாளத்தை பெற்றுத் தந்தது. இப்படி பல்வேறு பாடல்களை பாடி தமிழ் திரை உலகின் பழம்பெரும் மூத்த பாடகியான எஸ். ஜானகி, இத்தனை வருடங்கள் நிறைய பாடல்கள் பாடிவிட்டேன், இது போதும் என நிறுத்திவிட்டேன், திருப்தியாக ஓய்வு பெறுகிறேன் என்று ஓய்வு பெறப் போவதாக 2016 அறிவித்தார். அதற்கு காரணம் கேட்டபோது, பாட முடியாமல் போய் ஏன் இன்னும் இவர் பாடுகிறார் என்று பிறர் சொல்லி அதன் பிறகு பாடுவதை நிறுத்துவதை விட மரியாதையாக ஒதுங்கிவிடலாம் என்று நினைத்தேன் என தன்னடக்கத்தோடு கூறியிருந்தார். இவர் கடைசியாக பாடிய பாட்டு 2016 மலையாளத்தில் வெளியான
10 கல்பனைகள் படத்தின் அம்மப்பூவினும் பாடல்தான். இந்த பாடலை பாடிய பிறகுதான் இனி பாடப்போவது இல்லை என முடிவெடுத்தார். கான கோகிலா, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல், இசை அரசி என்று பல்வேறு பட்டங்களில் புகழப்படும் எஸ். ஜானகி ஓய்வு பெற்ற பிறகு மைசூருவில் தனது மகன் குடும்பத்தாருடன் வசித்து வந்தார். இவரது ஒரே மகன் முரளி கிருஷ்ணா கடந்த ஜனவரி மாதம் உடல்நலக் குறைவு காரணமாக மரணமடைந்தார். மருமகள் உமா மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் மைசூருவிலேயே ஜானகி அம்மா வசித்து வந்தார். தனது ஒரே மகன் இறந்த துயரில் இருந்த ஜானகியை உடல்நலக் குறைவும் பற்றிக் கொண்டது. கடந்த சில மாதங்களாகவே அவர் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். ஜூலை 11ஆம் தேதி அவரது உடல்நிலை மோசமடையவே உடனடியாக மைசூருவில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஜானகி அவர்களுக்கு சிகிச்சையின் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. இறுதிச் சடங்குகள் மைசூருவில் நடைபெற வேண்டும் என்று எஸ். ஜானகி கூறியிருந்தார். அவரது விருப்பப்படியே நாங்கள் மைசூருவில் இறுதிச் சடங்குகளை நடத்துகிறோம். முதலமைச்சரே என்னிடம் தொலைபேசியில் பேசினார். முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி அனைத்தும் செய்யப்படும். முழுமையான அரசு மரியாதைகளுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட வேண்டும் என ஜானகியின் குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்த பிறகு பொறுப்பு அமைச்சர் டாக்டர் யதீந்திர சித்தராமையா இந்த அறிக்கையை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து மைசூருவில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்தில் ஜானகியின் உடல் ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் ரசிகர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய், தாயே என்மேல் உனக்கென்ன கோபம் என்ற அவரது அம்மா அம்மா பாடலை பகிர்ந்து பலரும் கண்ணீர் ததும்ப அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்.